நான் சொல்றது புரியுதா? இது சத்தியம். நான் வந்து என்ன செய்யலாம், பலிப்பீடத்தில் நிற்கலாம். ஆனா நான் தேவனை வஞ்சிக்கிறேன் அப்படின்னா எனக்கு சாபம் வந்துருச்சுன்னு அர்த்தம். உண்மையிலேயே நான் ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் தெரியுமா? எனக்கு வரக்கூடிய 100 ரூபாய் வருமானம் வந்தால் வருமானம் 100, தசமபாகம் 10 எழுதி வைக்கிறேன். சாபம் பின்னாடி வந்துட்டு இருக்குது. நான் சொல்றது சரியா புரியுங்க? வேதம் சரியா சொல்லுது. சாபம் உனக்குள்ள இருக்குது. இந்த சாபம் உன்னை விட்டு போகணும்னா தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறார். என்ன? சத்துருவை ஜெயிக்கணும். இதான் கான்செப்ட். எதிராளியே என்னிடத்தில் போராடுகிற, என்னை வஞ்சிக்கிற, எனக்கு விரோதமாய் எழும்பி என்னை தேவ சமூகத்தில் நிற்கக்கூடாதபடிக்கு, என்னை கடங்காரனாய், என்னை பாவியாய், என்னை பலவீனமாய் என்னை உட்படுத்திக் கொண்டிருக்கிற சத்துருவை நான் ஜெயிக்கணும். முடியுமா? எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. எதுல அமைதியானாங்க தெரியுமா? என்கிட்ட சாபம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒவ்வொருத்தரையும் சொன்னான்னு பார்த்தீங்களா? இங்க சரண்டர் ஆயிட்டாங்க. அப்போ எனக்கு சாபம் வந்துச்சா? எஸ். அப்ப வஞ்சனை இல்லாமல் இருக்கணும்னா, வஞ்சனையை தீர்க்கணும்னா வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். நான் சொல்றது புரியலன்னு நினைக்கிறேன். அதனால யாவுக்கு சொந்தமானது யாவுக்கு கொடுத்துரு. உண்மை சொல்றீங்க. நான் தசமம் வாங்குறதுக்காக உன்கிட்ட பேசல, நீ சாபத்திலிருந்து வெளியில வருவதற்காக பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் இத்தனை வருஷத்துல தசமபாகம் கொண்டாட ஒருத்தர் கூட கேட்டதில்ல, ஒரே ஒருத்தர் தவிர. அதான் சொன்னேன்ல, ஒருத்தரை மட்டும், அது இங்க இருக்கிற ஜனங்கள் சொல்லி. எனக்கு அப்படி கேட்கறதுக்காக நான் ஊழியத்துக்கு வரல. என்னை அழைத்தவர் என்னை நடத்துவார். அல்லேலூயா. நாம் அவருக்கு உண்மையாக இருந்தால் சாபம் நம்மை பின்தொடராது. சாபத்தை ஜெயிக்க முடியும். ஆனா நம்மளே சாபத்தை கேட்டு வாங்குறோம். சும்மா போற சாபத்தை கொண்டாரு. ஆண்டவரே, பிசாசு எனக்கு சொந்தக்காரன் தான், நீர் சாபத்தை தாரும். இப்ப சகிக்க முடியல, ஆனா இன்னும் என்ன செய்வேன், நான் எதையாவது ஒண்ணு பண்ணலாமே, வேணும்னா செத்து தொலைஞ்சாவது போறேனே, ஆனா சாபத்தை தாரும். இப்படி கேட்டு வாங்குறத கில்லாடிகள் நம்மகிட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர் கொடுத்துட்டு தான் இருக்கிறார். முதல்ல தெரிஞ்சுக்கோ, சாபத்தின் முதல் விளைவு உனக்கு சமாதானம் இருக்காது. கண்டிப்பா இருக்கவே இருக்காது. இரண்டாவது, திருப்தி இருக்காது. போதும் என்கின்ற எண்ணம் உனக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா சாபத்து நிமித்தமா கொண்டு போய் போட்டா நிறையாது. என்ன பண்றது? ஆமென். எனக்கு ஒரு பொம்பளை பற்றி தெரியும், கடன்காரி. இப்ப இவ ஒரு ஊழியக்காரன் மனைவி, அவ கடங்காரி கடற்காரின்னு இருக்கா. நான் கடற்காரன், என்னை கொண்டுடுவான் இருக்கா. இப்போ ஒரு ஊழியக்காரன் போய் சொன்னா, உன் கடத்தை தீர்த்து தரேன், நீ என்ன செய்யு, உங்ககிட்ட இருக்கிறத அடுத்த பானையில எல்லாம் ஊற்றி நிறைய நிரப்பிட்டே இரு. இவன் நினைச்சா, எப்படி அடுத்த பானையில் ஒரு பானையில் தான் இருக்குது, இது ஃபுல் பானையில், பக்கத்து வீட்டில் உள்ள பானையெல்லாம் வாங்கிட்டு வந்து நிரப்பினான். இப்போ வேற ஏதாவது பானை இருக்கான்னு கேட்டா, இல்லை, என்கிட்ட பானை இருந்தவன்லாம் நிரம்பிடுச்சு, இனி போதும், முடிஞ்சுதான். இவளுக்கு போதும் என்கின்ற எண்ணம் வந்துச்சு. ஆனால் இவள் அபரிதமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறாள். இன்னைக்கு நமக்கு போதும் என்கின்ற எண்ணம் வருமா? வரவே வராது. காரணம் என்ன தெரியுமா? நீ சாபத்துக்குள்ளால இருக்கிற. ஏதோ ஒரு வகையில் சாபம் உன்னை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. சிலர் தசமமா கொடுப்பாங்க, கொடுக்கிறவங்க நினைப்பாங்க, இவ்வளவு கொடுக்கணுமா? யாருக்கு கொடுக்கிற? அப்பா உனக்கு தந்ததுல பங்கு கொடுக்கிற, அதையே யோசிப்பாங்க, இவ்வளவு கொடுக்கணுமா? கொடுக்கிறவனை ஒரு நாளும் தேவன் கைவிட மாட்டார். ஆனா கொடுக்காதவன் ஒவ்வொரு நாளும் முணங்கிட்டு தான் இருக்கணும். ஏன்னா சாபம் பின்னாடி இருக்குது, மறந்துடாதீங்க. அதுக்காக நீங்க எல்லாரும் கொண்டு வந்து எனக்கு தசமம் கொடுங்கன்னு சொல்ல வரல. நீ சாபத்திலிருந்து தப்புறதுக்கு வழி பார்த்துக்கொண்டேன். இந்த சாபத்திலிருந்து தப்புறதுக்கு நீ என்ன செய்யணும்? சத்துருவை ஜெயிக்கணும். எந்த சத்துருவை? ரோமருடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 6-7 ஆகிய வசனங்களை வாசிங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். எப்படி என்றால், வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் மாம்ச சிந்தை யாவுக்கு விரோதமான பகை.
இவன் தான் சத்துரு. முதல்ல மாம்ச சிந்தி அடக்கணும். முடியுமா? நாம எங்க அடிமைப்படுறோம், எங்க நமக்கு சாபம் வருது அப்படின்றத முதல்ல புரிஞ்சீங்கன்னா உங்களுடைய எண்ணத்தின் ஊடாய். எண்ணங்கள் தான். அது ஒருவேளை துன்மார்க்க ஜீவியமாக இருந்தாலும் சரி, இல்ல அயல்நாட்டு வஸ்திரங்கள் அல்லது தங்கம் வெள்ளியாக இருந்தாலும் சரி, இல்லது திருட்டுத்தனமாக இருந்தாலும் சரி, எண்ணத்தின் ஊடாகத்தான் இது நடக்கிறதே தவிர வேற ஒண்ணு இல்லை. அப்ப மாம்ச சிந்தை யாவுக்கு விரோதமான பகை என்கின்ற உணர்வின் மூலம் மாம்ச சிந்தையை நீ ஜெயிக்கணும். முடியுமா? யாசுவா மீசியா ஒன்ன அவருடைய இரத்தத்தை சிந்தி ஒன்ன மீட்டார். மீட்ட பின்னாடி பழைய குணம் ஒன்ட்டு இருக்கலாமா? ஏன்னா ஞானஸ்நானம் எடுக்கிறோம்ல, ஞானஸ்நானம் எடுத்த வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, பழையவைகள் ஒளிந்து புதியவைக்குள் பிரவேசித்திருக்கிறாய். நம்ம கிட்ட அந்த மாற்றமே வரலையே. நேத்திருந்த துன்மார்க்க ஜீவியம் இன்னைக்கு இருக்கு, நேத்திருந்த ஆசை இச்சைகள் இன்னும் இருக்கு, நேத்தைக்கு இருந்த திருட்டு இன்னும் இருக்கு. அப்ப எப்படி வாழ்க்கையில எப்படி விமோசனம் கிடைக்கும்? வாழ்க்கையில எப்படி விடுதலை கிடைக்கும்? சொல்றத சரியா புரிஞ்சுங்க. அப்ப மாம்ச சிந்தையிலிருந்து வெளியில வர்றதுக்கு நீங்க என்ன செய்யணும்? போராடணும். இரண்டாவது, மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 27, 28 ஆகிய வசனங்களை வாசிங்க. ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதை விதைத்தீர் அல்லவா? ஆமென். பின்னே அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். ஆமென். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். இப்ப சத்துரு இதை செஞ்சானா? இப்ப இந்த சத்துரு யாரு? 39 வாசிங்க. சத்துரு யாருன்னு தெரிஞ்சிடும். அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு. முடிஞ்சுதா? இப்போ அவனுடைய சத்துரு யாருன்னா பிசாசு. முதல்ல அவனுடைய மாம்ச சிந்த, இரண்டாவது உனக்கு விரோதமாய் போராடுகிற பிசாசு. அல்லேலூயா. ஏன்னா வேதத்தில் வாசிச்சேன், பிசாசு யார் யாரை இல்லாம வஞ்சிச்சான். முதல்ல பார்த்தீங்கன்னா ஏவாளை வஞ்சிச்சான், ரெண்டாவது தாவீது, மூன்றாவது யோபு, நாலாவது யூதாஸ், அஞ்சாவது அனனியா. அவங்க எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் வசனம் எடுத்து பேச வேண்டாம். அதுல முக்கியமா யூதாஸ் வஞ்சது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அவருடைய பந்தியில உட்கார்ந்து அவருடைய சரீரத்தை இரத்தத்தையும் சாப்பிட்டான். சாப்பிட்ட உடனே பிசாசு உள்ள வந்துருச்சான். எப்படி? அப்ப யூதாசுக்குள்ளால ஏன் பிசாசு வந்தான்? முதல்ல அறியணும். அவன் பணத்துக்கு மேல ஆசை வச்சு தேவனை வஞ்சிக்க ஆரம்பிச்சான். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம இங்க தான் இருக்கிறோம். எப்ப நீ வஞ்சிக்கிறியோ, எப்ப திருடுறியோ, அப்பவே பிசாசு உனக்குள்ள இருக்கிறான். அவனை உன்னால துரத்தவே முடியாது. உன் வீட்டை விட்டு, உன் உடம்பை விட்டு அவன் போகவே போக மாட்டான். தனிப்பட்ட முறையில் வந்து நான் இதை உன்கிட்ட பேச மாட்டேன். வழிபடுத்தல் நிற்கிறதுனால நான் இதை உனக்கு கட்டாயமாய் கண்டித்து உணர்த்துறேன். வீட்டில் வந்து சொல்லுவேன், பணத்தை சேமிங்களே, கொஞ்சம் பிள்ளைகள் இருக்குல்ல, தேவை இருக்குல்ல, கடன் இருக்குல்ல, சேமிங்க. அப்படிதான் சொல்லுவேன். அங்கே நான் உனக்கு மேலான ஒரு தகப்பனாக வந்து நிற்பேன். அப்போ ஆலோசனை சொல்றது வேற. இப்போ நான் சத்தியத்தின்படி நிற்கிறேன். ஆசாரியன், உனக்கு சாபம் வராமல் இருக்கிறதுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமென். ஏன்னா ஒரு நாள் இங்கே இருந்து பிரசங்கம் பண்ணேன். பணம்லாம் என்ன செய்யக்கூடாது, சேர்க்கக்கூடாது. ஆனால் அங்கே போய், டே பேங்கில் ஒரு அக்கௌண்ட் தொடங்குடா, நான் போய் அவனுக்கு நான் ஏற்பாடு பண்ணேன். ஏன்? அந்த இடத்துல நான் தகப்பேன், இந்த இடத்துல நான் ஆசாரியன். அல்லேலூயா. இது வித்தியாசம் புரியணும் முதல்ல. ஆனா இங்க சத்தியத்தின்படி வாழ்றவனாக இருக்கணும். இந்த சத்தியத்தின்படி நீ வாழல, உன் பின்னாடி வேற ஏதோ ஒரு பிசாசு வந்துகிட்டே இருப்பான். அப்ப முதல்ல நீ ரெண்டாவது ஜெயிக்க வேண்டியது பிசாச. முதல்ல உன்னுடைய மாம்சத்தை ஜெயிக்கணும், மாம்ச சிந்தையை ஜெயிக்கணும். ரெண்டாவது உன்னுடைய பிசாசை ஜெயிக்கணும். மூணாவது 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 26வது வசனம். மூணாவது தான் இவனை ஜெயிக்கணும். யாரு?
பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். ஆமென். ஏன்னா உன்னுடைய சுய விருப்பத்தின்படி நீ வாழ்ந்துகிட்டு பிசாசால வஞ்சிக்கப்படுற அப்படின்னா பிசாசு உன்னை மரணத்துக்குள்ள கொண்டு போகும். எப்படிப்பட்ட மரணத்தில்? தேவன் உன்னை அழைக்காத போது நீ தேவ சமூகத்தை விட்டு தூரம் போய் உன்னை மாய்த்து கொள்ளணுன்ற எண்ணம் உன்னிட்ட வரும். தற்கொலை முயற்சி. ஒரு தடவை நீ முயற்சி பண்ணிட்ட அப்படின்னா உன்னை கண்டிப்பா அவன் தூக்கிட்டு போகவே போவான். இதான் உண்மை. நான் இன்னைக்கு பார்த்த சுமார் 30-35 வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கிற ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, ஒரு தடவை நினைச்சான், ஒரு தடவை யோசிச்சான், ஒரு தடவை அந்த கிரியில போனான் அப்படின்னா அவனை நீங்க காப்பாத்தி இருக்கலாம். ஆனா அவன் அது கொண்டு போகாம போகாது. இதான் உண்மை. இப்ப இந்த சத்துருவை 3 பேரையும் ஜெயிக்கணும். முக்கியமா மாம்ச சிந்தை, இரண்டாவது நமக்கு விரோதமாய் போராடுகிற பிசாசு, மூணாவது மரண கண்டி. இவங்க 3 பேரையும் ஜெயிச்சேனா சாபம் ஒன்று விட்டு போயிடும். இதுவரைக்கும் பாவின்னு சொல்லுவார். பாவத்திலிருந்து வெளியில் வர்றதுக்கு உனக்கு என்ன செய்ய மாட்டார், ஐடியா தர மாட்டேன். இன்னைக்கு உனக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா சாபம் வந்து பொல்லாததாக்கும். ஊழியக்காரங்க சாபத்துக்கு கை வைக்க மாட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு? அப்படிதானம்மா? சாபத்தில் கை வச்சா குடும்பத்தில் அவனுக்கு சாபம் அந்த குடும்பத்துக்கு வந்துடும் அப்படின்ற பயம் அவனுக்கு இருக்கும். அதனால எந்த ஊழியக்காரனும் சாபத்தில் கை வைக்க மாட்டான். இன்னைக்கு நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன், நீயே சாபத்திலிருந்து வெளியே வர முடியும். சாபத்திலிருந்து வெளியே வரணும்னா உன்னுடைய மாம்ச சிந்தை, நீ தான் எல்லாத்தையும் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கிற, உன் மன விருப்பத்தின்படி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிற. பிசாசு உன்னை வஞ்சிக்குது. ரெண்டாவது, மூணாவது மரணம் உனக்கு நேரிட போகுது. இந்த 3 காரியத்திலிருந்து நீ தப்புனா சாபம் உன்னை விட்டு வெளியே போயிடும். இப்ப பரிசுத்தத்துக்குள்ள கடந்து போகணும். சும்மா பரிசுத்தமாக முடியாது. நான் இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன், நான் பரிசுத்தமா வாழ போறேன், நடக்காத கதை. சாபத்தீட வெளியில் எடுக்கணும், சத்துருவை துரத்தணும். இவங்க 2 பேரும் போனாதான் நீ பரிசுத்தமாகிறதற்கு உனக்கு வழிவகை கூடும். இல்லாம முடியாது.